போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் ஒரு மாடல் சம் பார்ப்போம். இது ஒரு முக்கியமான டாபிக். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ஒரு சொல்லிக்க மாதிரியான ஒரு நல்ல டாபிக். ஓகேவா? கொஷின் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏ மட்டும் ஒரு வேலையை 11 நாளில் முடிக்கிறாங்க. அப்புறம் பி மட்டும் அதே வேலையை 16.5 நாளில் முடிக்கிறாங்க. அப்புறம் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அதே வேலையை 5.5 நாளில் முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசி கண்டிஷன் என்னென்னா, சியும் டியும் சேர்ந்து அதே வேலை 22 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது கொடுத்துருக்க டேட்டா அப்படி பார்த்திங்கன்னா, ஏவோட ஒரு நாள் வேலை வந்து 1/11 எழுதிக்கிட்டோம். பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/16.5 எழுதியாச்சு. அப்புறம் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்கிறப்போ அதோட ஒரு நாள் வேலை வந்து 1/5.5 அப்படின்னு போட்டுக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டியை கண்டுபிடிக்க முடியாது. டியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். சியோட ஒரு நாள் வேலை என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. சி எவ்வளோ நாளில் வேலை முடிக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து சியும் டியும் போட்டு டியை மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி மைனஸ் ஏபி அப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்காங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க நாள்லேருந்து கழிச்சோன்னா சியோட கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும். சி எத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். 1/5.5 மைனஸ் அதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 11க்கும் 16.5 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 3.3 அதுக்கப்புறம் 11 போட்டுக்கலாம். மறுபடியும் 11ஆல் 0.3 1 இதுக்கு வந்து எல்சிஎம் 16.5 வரும். 5.5 இன்ட்டு 3 16.5 வரும். ஓகேவா? 11 வந்து 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16.5 வரும். ஓகே, அதனால் 1.5 + 1 அப்படி போட்டுக்கலாம். 1.5 + 1 1/1.5 - 2.5/16.5 இதுக்கும் எல்சிஎம் 16.5 தான் வரும். ஸோ 5.5 இருக்கிறப்போ அதுக்கு மல்டிப்ளை 3 மல்டிப்ளை பண்ணால் வந்து 16.5 வரும். ஸோ 3 - 2.5 / 16.5 ஈக்குவல் டு 0.5/16.5 வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 1/33. ஸோ சியோட கெப்பாசிட்டி வந்து 1/33. சி வந்து 33 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டி பக்கம் போகலாம். இப்போ வந்து சியும் டியும் சேர்ந்து அந்த வேலையை 22 நாள் முடிக்கிறாங்களா? அதோட ஒரு நாள் வேலை 2 பேரோட ஒரு நாள் வந்து 1/22ன்னு போட்டுக்கலாம். அந்த 1/22 வந்து இப்போது நம்ம சி கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1/33, அதை வந்து சி ப்ளஸ் டி 1/22 இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு வச்சோங்களேன், டியோட கெப்பாசிட்டி வந்து கிடச்சிரும். டி வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ சி ப்ளஸ் டி வந்து 1/22 மைனஸ் 1/33 மைனஸ் 1/33. இதுக்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா 66 வரும். 11ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு அது வந்து பார்த்தா 66. 3 - 2 / 66 போட்டால் 1/66 வரும். ஸோ டி வந்து அந்த வேலையை வந்து 66 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.